ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அந்த பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பசங்களுக்கு 2 மருமக வந்துட்டாங்க. அதுக்கடுத்து அந்த அம்மா 2 பேர்த்துக்கும் சொத்தை பிரித்து தரணும்னு நினச்சாங்க. அதனால் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சொத்து பிரிக்கிற விஷயமா பேசி 2 பேர்த்துக்கும் சம்மதமானு கேட்டாங்க. அண்ணனும் தம்பியும் எங்களுக்கு சம்மதம், சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்ட்டு அடுத்த நாள் சொத்தை பிரித்து வீட்டில் 2 சாப்பாடாக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து தம்பி கூப்பிட்டு அம்மாவை, நாளையிலேருந்து அண்ணா வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் ஒரு நாள் மாறி மாறி சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு ஒரு நாள் தம்பி வீட்லேயும் மற்றொரு நாள் அண்ணன் வீட்லேயும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அடுத்து சின்ன மருமக பெரிய மருமக அதிகமாக அவங்க அம்மாவை கவனிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு முதல்ல இருந்தே இந்த பழக்கம் இருந்துச்சு, நல்லா பணிவிட செய்கிற பழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பணிவிட செய்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க. அவங்க வாழ்த்தி நல்லா இருக்காங்க. அடுத்த நாள் சின்ன மருமக அம்மாவுக்கு சாப்பிட நிறையா இனிப்பு செய்கிறாங்க. இனிப்பை கொடுக்குறப்ப, என்னம்மா இவ்வளோ இனிப்பு கொண்டு வர அப்படின்னு, இல்லை உங்களுக்கு தான் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் வாங்கி அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை அவங்கள நீயும் நல்லா இருமா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்களும் போகுது. அடுத்து அந்த அம்மா படுக்கை ஆயிடுறாங்க. அடுத்து அவங்களுக்கு எல்லாம் இருந்ததெல்லாம் ஒரே கவலை தான். என்னன்னா ஒரு மாய குக்கர். அந்த மாய குக்கர் நல்லவங்க கையிலே இருக்குன்னு நினச்சாங்க. அப்புறம் நல்லா யோசித்து பார்த்துட்டு அந்த மாய குக்கரை எடுத்துகிட்டு பெரிய மருமகள்கிட்ட கொடுக்கலான்ட்டு அடுத்த நாள் அந்த மாய குக்கரை எடுத்துகிட்டு வந்தாங்க. பெரிய மருமகளையும் வர சொல்லி அந்த குக்கரை வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த குக்கர் உங்களுக்கு தரேன், அப்படியே இந்த குக்கரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க பெரிய மகன் கேட்டான். ஆமாப்பா, இந்த குக்கர் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ சின்ன பிள்ளையா இருக்கப்போ நான் இந்த குக்கரில் சாப்பாடு செஞ்சேன். எடுத்து இப்போ தான் இந்த குக்கரில் நீங்கள் நல்லா பயன்படுத்தணும். தண்ணி வச்சு உங்களுக்கு என்ன சோறு வேணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துடும். அவ்வளோதான், இதை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. சரிங்க நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு இவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லையே அந்த அம்மா செத்தும் போகிறாங்க. அடுத்து அந்த மருமக அந்த குக்கரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சிச்சு. சரியான மழை பெஞ்சு ஊருக்குள்ளே வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தில் நிறையா குடும்பம் பஞ்சம் பட்டினியாக கிடந்தாங்க. இந்த குடும்பமும் சாப்பிடாமல் பஞ்சம் பட்டினியாக கிடந்தாங்க. சின்னக்கா அவங்கள்ட்ட சாப்பாடு எது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க. என்கிட்டையும் சாப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பெரிய அண்ணனுக்கு ஒரு யோசனை வருது. அம்மா கொடுத்த குக்கரை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த குக்கரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த அம்மா சொன்ன மாதிரியே அந்த குக்கரில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு பன்னீர் பட்டர் வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே குக்கரை திறந்தோடனே பன்னீர் பட்டர் வந்துருச்சு. சின்ன மருமக ஆச்சரியத்திலே பார்த்தாங்க. அடுத்து அந்த குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சாங்க. அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதில் சாப்பாடு வேணும்னு கேட்டோடனே சாப்பாடு வந்துருச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த சாப்பாடு எடுத்து வேறு இதில் மாற்றிட்டு திரும்ப சின்ன தம்பி எனக்கு புரோட்டா வேணும்னு கேட்டாங்க. அடுத்து அந்த குக்கரை வச்சு புரோட்டா வந்துச்சு. அந்த புரோட்டா எல்லாத்தையும் நைட்டு உணவாக நன்றாக எல்லாம் சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் வெளியே பார்க்குறப்ப 2 பசங்க சாப்பிடாமல் நிற்கிறாங்க. அந்த குடும்பமும் சாப்பிடாமல் இருக்குன்ட்டு திரும்ப குக்கரை இதை வச்சு திரும்ப சாப்பாடு கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த சாப்பாடை வாங்கிட்டு
ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்களையும் கூறுகிறாங்க. அடுத்த நாள் சின்னமரம், இந்த குக்கர் நமக்கு வந்தது தானே, வேறு யாருக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, இந்த குக்கர் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம இந்த குக்கரை வச்சு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு எப்படிலாம் இல்லை, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு அவங்க ஒரு தடவை குக்கரில் புரோட்டா வேணும்னு கேட்குறாங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது அதில். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இதில் நீங்கள் நினைக்கிறது வராது, நம்ம என்ன நல்லது நினச்சா தான் நல்லது வரும்னு சொல்லவும், சரி இனிமேல் நான் நல்லவளாகவே இருந்துடுறேன், இனிமேல் நான் நல்லது மட்டுமே நினைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. டாட்டா பாய் பாய். நான் உங்கள் சபரிகிரி. வெல்கம் டு மை சேனல்.